மேட்டு புஞ்சைய உழுதவனும் கட்டான், மேனாமினிக்க தொட்டவனும் கட்டான்றாங்கல்ல. எவன் மேட்டு புஞ்சைய உழுதவன்? காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் தள்ளிட்டு போயிட்டான்டாங்க. எவன் பொண்டாட்டிய எவன் தள்ளிட்டு போனேன்? உனக்கு மரியாதை இல்ல. என்ன எவன் பொண்டாட்டிய இப்படி பண்ணுவீங்க? என்ன ஏட்ட வந்து கேட்டுக்கிட்டு? நாரதருக்கு பதில் தெரியல. ஏய், பதில் தெரியல மட்டும் சொல்லாத. நான் சொல்ல மறைக்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அவ்வளவுதான். மக்கள் தெரிஞ்சுட்டு போட்டேன். பழமொழிக்கு விளக்கம் தெரியாம முடிக்கிறாங்க. யார் நீ? மனுஷன். ஏடாக்கள் மாடாடா நீ? அப்படி இல்லாதே. ஐயோ, நான் மாடு இல்லைங்க, நான் மனுஷங்க அப்படின்னு நீ சொல்லணும். நான் கேட்கிறேன் கேள்வி புரியுதா புரியலையா? புரியுது. அவ புரிஞ்ச மாதிரி பதில் சொல்லியா? இப்ப கேளுங்க, சரியா சொல்றேன். நான் மரியாதை கூட கேட்கிறேன், கேளுங்க. தாங்கள் யார்? எங்க ஆத்தா புருஷ மயன். எது வாத்தா? புருஷ மயன். அப்புறம் வாத்தாளுக்கு அங்க அண்ணன் மேண்டான சொன்னேன். நான் அதவே சொல்லலையா? நான் கேட்கிற கேள்வி புரியாம பேசியிருக்கானியா? நீ யாரியா? அதுக்கு பதில் சொல்லியா? இப்ப கேளுங்க. அப்படி சொல்லு. யார் நீ? நான் யாரு எனக்கு எது தெரியலையே. அப்புறம் என்ன கேட்டா நான் சொல்ல வழி இல்லையே. நீ இல்ல, எவனுமே சொல்ல முடியாது. அது எப்படி? நாம யாருன்றது எவனும் சொல்ல முடியாது. எப்படி சொல்றீங்க? ஏன்னா இந்த உடல் என்பது யாரு? ஒரு ஆணும் பெண்ணும், ஒரு கணவன் மனைவி இல்லற வாழ்விலே ஈடுபட்டு இந்த உடலை கொடுத்தார்கள். அதனால் அவர்களை நம்ம அம்மா அப்பாங்கிறோம். அவர்களுக்கு நம்ம பிள்ளை ஆயிட்டோம். ஆமா. இன்னார் வகுத்ததையும் பறக்க நம்ம கேட்டுக்கிட்டா வந்தா கிடையாது. அப்படி கிடையாது. அவங்க பெத்தெடுத்தாக நம்ம பிள்ளையா பிறந்தோம். அப்ப இந்த உடலை கொடுத்தது ஒரு ஆணும் பெண்ணும். ஆமா. நீ கொண்டு வந்தையா? நான் கொண்டு வரல. இல்ல அம்மா அப்பா கொடுத்தது. உயிரை கொடுத்தது யாரு? அப்பா. யாரு? தெய்வம்டா. இப்ப கடவுள். உடம்ப கொடுத்தது ஒரு ஆத்தால அப்பனும். உயிரை கொடுத்தது யார்? கடவுள். கல்வி கொடுத்தது வாத்தியாரு. வேலை கொடுத்து சம்பளம் கொடுத்தது முதலாளி. ஏன் உன்னை முதல் முறையாக அந்த தாயாகப்பட்டவுடைய யோனி வாய் வழியாக பிறக்கும் பொழுது அதை தொப்புளக்கூடிய அறிஞர் பிரசவம் மாத்தாலே பெண்ணு. அந்த பெண் யாரும் தெரியுமா? தெரியாது. உனக்கு குளிப்பாட்டினது தெரியாது. கோடி போட்டது தெரியாது. வாயில சேனம் வச்சது தெரியாது. பால் கொடுத்தது தெரியாது. யாரையுமே உனக்கு தெரியாது. சரி, இந்த இடத்துல ஆண்டு அனுபவிச்சல அனுபவிச்சிட்டீல? அனுபவிச்சப்படாலும் திடீர்னு செத்து போற. செத்த பண்ணாலே உனையில குளிப்பாட்டுவது யாரு? தெரியாது. ஓடி போடுவது தெரியாது. செத்தவன் 4 பேர் கட்டையில் தூக்கிட்டு போறாங்களே பாடையில, அப்ப தெரியாது. எவன் தூக்குறான்னு தெரியாது. இப்ப எத்தனை தெரியாது போட்டுருக்க நீ? மொத்தமும் தெரியாது. இதாயா மனுஷன் வாழ்க்கை? எப்படி? எதுவுமே நமக்கு தெரியாது. அப்புறம் தெரியாம நான் காவக்காரன், நான் மனுஷன், நான் தங்கராஜ், இதெல்லாம் உனக்கு கேட்டாங்களா? இருக்கந்துட்டிக்கும் பேரை வச்சுக்கிட்டே தெரியாது. இதுதான் வாழ்க்கை. ஒருவேளை தெரிஞ்சா மனிதனும் தெய்வமாகலாம். நம்ம தெய்வ நிலைக்கு வந்துருமியா? நம்ம கடவுள் ஆகிறான். நீங்க சொல்றது 100% உண்மை. ஒரு மனுஷன் இன்னைக்கு பிறந்த நாள் கூட ஒரு கணக்கு இருக்கு. பிறந்த நாள் என்னைக்கு பிறந்த மட்டும் நாள் குறிச்சு வச்சுக்கிறாங்க. பிறந்த நாள் கணக்கு இருக்கு. இறக்க போற நாள் நமக்கு தெரியுமா? யாரா சொல்லுங்க. அப்படி ஒருவேளை தெரிஞ்சா நம்மள நம்பி எவனாவது 10 ரூபா கடன் கொடுப்பானா? அடே 10 ரூபா கொடுறா போமுட்ட, நீயே பங்குனி 10ல போய் சேர்ந்துருவேன். இட்டமுடன் என் தலையில் இன்னவன்றி என்று எழுதிவிட்ட சிவனும் செத்து விட்டானோ. முட்ட பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்கல்ல நெஞ்சமே அஞ்சாத நீ. ஏதாவது வந்ததை வரவில் வைப்பு வராட்டி செலவுல போட்டு போய்கிட்டே இருக்கணும். இதே வாழ்க்கை. இது வந்து ஒரு நடமாடு பல்கலைக்கழகம். என்ன தெரியுமா? இது வந்து ஒரு சந்தை மாதிரி. உலகத்துல சந்தை. உலகத்துல சந்தையில 2 நடந்துகிட்டே இருக்கும். என்னென்ன? ஒன்னு விக்கிறது, ஒன்னு வாங்குறது. வரவு செலவு. இந்த 2 மாறி நடக்கும். பிறக்கிறது என்பது வரவு, இறக்கிறது என்பது செலவு. இந்த சந்தை, உலக சந்தையில 2 நடந்துகிட்டே இருக்கு. அது ஒன்ன கேட்டு என்ன கேட்டு நடக்காது. அது பொதுவாக ஆட்டுக்கு யதார்த்தம் நடந்துகிட்டே இருக்கும். ஆக மொத்தத்துல இந்த உலக சந்தையில உங்களுடைய மதிப்பீடு என்னன்னு பார்க்கணும். அப்ப உலக சந்தையில மதிப்பீடு கடை வந்திருக்கீங்க. ஆமா. காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் தள்ளிட்டு போயிட்டான்டாங்க. எவன் பொண்டாட்டிய எவன் தள்ளிட்டு போனேன்? உனக்கு மரியாதை இல்ல. என்ன எவன் பொண்டாட்டிய இப்படி பண்ணுவீங்க? என்ன ஏட்ட வந்து கேட்டுக்கிட்டு? காத்திருந்த பொண்டாட்டி சொல்லியா தொட்டா? ஓ முருகா, இந்த கொடுமையா விநாயக பிள்ளையாரப்பா, இந்த குமிழங்குளம் மேடைக்கு வந்ததுக்கு எனக்கு இப்படியா ஒரு தண்டனை? எவன் பொண்டாட்டி சனியை முடிச்ச எவன் பொண்டாட்டி எவன் கூட்டி போயிட்டாலும் ஏன்ட்ட வந்து கேட்டுக்கிட்டு சும்மா டப்பு டப்பு அடுத்த மட்டும் பாராது. ஏய், நானும் சொல்லக்கூடாதுன்னு மறைச்சுக்கிட்டே இருக்கேன். என்னங்க சொன்னா பிரச்சனை ஆகி போயிடும். என்ன பிரச்சனை? விடுறா டேய், நான் மறைக்கிறேன். அதுக்கு ஒரு காரணம். என்ன மறைக்கிறீங்க? டேய் வேணாம்டா. என்ன வேணாம்? ஊரே சிரிக்கும்டா. அப்ப நாரதருக்கு பதில் தெரியல. டேய், பதில் தெரியல மட்டும் சொல்லாத. நான் சொல்ல மறைக்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அவ்வளவுதான். மக்கள் தெரிஞ்சுட்டு போட்டேன். பழமொழிக்கு விளக்கம் தெரியாம முடிக்கிறாங்க. தெரிஞ்சுட்டு போட்டேன். அப்பா ஏரியா சுருக்க சொல்லி விளக்க வச்சுறேன். காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் அப்படின்னா இது வேணாம்டா. என்ன வேணாம்? என்ன வேணாம்? நீ சொல்லிடுவேன்டா. சொல்லத்தான் சொல்றாங்கல்ல, பாரு சொல்லத்தான் சொல்றாங்க. சரி, அப்பா பூலோகத்துல அன்பரீசன் ஒரு மன்னன் இருந்தார். அந்த விஷயத்தை சொல்றீங்க? கதைக்கு வந்துட்டு விடைக்கு வந்துட்டு. அன்பரீசன் அப்படின்னு ஒரு மன்னன்.
அவனுக்கு ஒரு அழகான ஒரு மக. ஓ, பேரழகி, பெயர் ஸ்ரீமதி. ஸ்ரீமதி, ஆமா. இந்த ஸ்ரீமதி பண்றவ உலகத்துல எல்லா பெண்களுடைய அழகு ஒட்டுமொத்தம் கொண்டு எவ்வளவு அழகு வரும், பேரழகு. அந்த பேரழகு படைத்தவன். அவர் என்ன அறிவிச்சார்னா, அந்த காலத்துல மன்னர்கள்லாம் தன்னுடைய மகள் இளவரசிக்கு சுயவரம்னு வைப்பாங்க. சுயவரம்னா, சுயவரம்னா எல்லா நாட்டு இளவரசர்களுக்கு செய்தி தெரிவிட்டு வந்து வர வச்சிருவாங்க. அந்த சபையில வச்சு சில போட்டிகள் வைப்பாங்க. அந்த போட்டிகள் எல்லாம் வெற்றி கண்டு தனித்துவமாக எவன் ஒருவன் அழுகிறானோ அவனை அவளுக்கு பிடித்திருந்தால் சுயமாக வரனை தேர்ந்தெடுப்பது. தனக்கு வரக்கூடிய அதுக்கு பேர் சுயவரம். சரியா? சரி, புரிஞ்சிருச்சு. அப்ப இவர் என்ன பண்ண, சுயவரம் அறிவிச்சிட்டாரு. எல்லா நாட்டு இளவரசர்களும் வந்துட்டாங்க. அரண்மனை சபா மண்டபத்தில் இருக்காங்க, எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. எல்லா விதமான போட்டி நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த நடப்பதற்கு முதல் நாள் எங்களுக்கும் செய்தி வந்தது, உங்களுக்கும் தேவலோகத்திற்கும். ஓ, நீங்களும் இந்த கதையில இருக்கீங்க? ஆமா. சரி. அந்த தேவலோகத்துல இந்திரை சார்பா என்ன பண்ணாரு, உலக மக்கள் இப்படி நடத்துறாங்களா, நீங்க 2 பேரும் அந்த தலைமை பொறுப்பை ஏற்று நல்லபடி நடத்தி கொடுத்துட்டு வாங்கன்னு என்னையும் என் கூட இருக்கிற நண்பன் பர்வத முனிவர், உங்களுக்கு நண்பன் பர்வத முனிவர், இந்த 2 பேரையும் அனுப்பிச்சு விட்டாரு. இந்த 2 பேர் வந்தோம்ல, தேவலோகத்திலிருந்து தேவரிஷி நாரத மகரிஷியும் பர்வத வராக சொல்லி இந்த அன்பரீஷன் மன்னன் என்ன பண்றாரு, ஸ்ரீமதிட்ட விளக்கு குத்து கொடுத்து அந்த சாமிகளை வந்து வரவேற்று உள்ள கூட்டுவாமான்ட்டாரு. இந்த பெண்மணி ஸ்ரீமதி வந்து எங்களை வரவேற்று ஆரத்தி எடுத்து வரவேற்றால, அவளுடைய பேரழகில நானும் என் நண்பனும் மயங்கிட்டான். ஓ, உங்க 2 பேத்துக்கு ஏச்சி பத்தி வந்துருச்சு. டேய் யாரு கதை வந்து கதை கட்ட கதையை சொல்லிட்டு நீங்க ஆசை வச்சுட்டீங்க. அந்த பெண்ணின் மீது நானும் ஆசைப்பட்டேன், பர்வதன் ஆசைப்பட்டேன். என்னையா சலுவா வடியுது, மேல விழுந்தா சலுவா, கீழே விழுந்தா சொல்றதுக்கே தண்ணி வருது, கீழே வேற மாதிரி பாயிரும் பாத்துக்க. அப்ப இருவருமே அழகுல மயங்கின உடனே நான் என்ன பண்றேன், நேரடியா நாராயணன் போயிட்டேன், உங்க பாட்டங்கிட்ட. ஆமா, அங்க சொன்னோம் இந்த மாதிரி உங்க மகள் ஆசைப்படுறேன். சாமி, நீங்க எல்லாம் பெரிய நாரத மரிசி 20 போயிடக்கூடாது, உங்களை மருமை நடக்கு என் மக வாக்கப்படுற கொடுத்து வச்சிருக்கணும், இருந்தாலும் சுயவரம் வச்சுட்டேன், நீங்களும் சுயவரம் வண்டத்துக்கு வந்துருங்க, உங்களை பிடிச்சா தேர்ந்தெடுத்தா நான் கட்டி கொடுத்தேன்னு அவர் சொல்லிட்டாரு. அதே மாதிரி நண்பன் பருவம் கிட்ட சொல்லிட்டாரா. 2 பேருமே போய் நான் என்ன பண்றேன், இவன் ஆசைப்பட எனக்கு தெரிஞ்சு வச்சுல, நேர பார்க்கல போய் நாராயணன் பாட்டுட்டு போனேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி சுயவரம் மண்டத்தை ஸ்ரீமதி மேல ஆசைப்படுறேன் என் நண்பன் பருவதன், நாளைக்கு சுயவரம் மண்டபம் சுயவரம் மண்டலத்தில் எல்லாரும் உட்கார்ந்து இருப்போம், அந்த பெண்மணி மாலை எடுத்து வருவா. அப்படி மாலை எடுத்து வரும் பொழுது அந்த பர்வதனுடைய முனிவன் குரங்கு முகமா தெரியணும், ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்க நண்பன் அந்த பொண்ணு மேல ஆசைப்படுது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆமா, நண்பன் முகம் குரங்கா போட்டும்னு நான் போய் எங்க தாத்தாட்ட ஆசீர்வாதம் வாங்குறேன். நாராயணன் என்ன பண்ண தெரியுமா, அப்படியே ஆகட்டும்ட்டாரு. ஓஹோ, எனக்கு தெரியாம பர்வதம் போயிட்டான். அவன் போய் அந்த பெண்ணு மேல நாரதை வச்சு ஆசைப்பட்டு போட்டிக்கு வர்றேன். காலையில சுயமர மண்டபத்தை நாளைக்கு பார்க்கும் பொழுது அவன் முகம் கரடி முகமா போகணும்னு அவன் ஆசீர்வாதம் கேட்க, அந்த ஆளு உங்களை வர கேட்டு. ஆமா, அவர் என்ன பண்ண, அப்படியே ஆகட்டும்னாரு. இதுல உள்ள வாசகத்தை புரிஞ்சுக்கணும், அப்படியே ஆகட்டும்ன்ற பாருங்க, அதுல சூட்சம் இருக்கு. எப்படி 2 பேருக்கு வர கொடுத்துட்டாரா, மறுநாள் வந்து சபை வண்டி குடிச்சு எல்லா மன்னர் உட்கார்ந்துருக்காங்க, நானும் இப்படி உட்கார்ந்துருக்கேன், என் நண்பன் உட்கார்ந்துருக்கேன், எல்லாருமே அணையில உட்கார்ந்துருக்கோம், அணையில. அப்படி உட்கார்ந்துருக்கும் போது இந்த ஸ்ரீமதி அவரோட மாலையை கொண்டு இப்படி வந்தால, என்னைய பார்த்தா நான் பாக்குறேன், ஆகா நம்மளை பார்த்துட்டா, நம்ம பேரழகா இருக்கமே, ஸ்ரீமதி அடைய போறோம் என்று கௌரவமா உட்கார்ந்துருக்கேன். பார்த்தவன் அப்படின்னு போனான். அங்கிட்டு போய் பார்த்து பருவதம் பண்ணி அவன் இருக்கேன், நான் தான் அப்படின்ட்டு உட்காந்துட்டியா, அவன் அப்படி இப்படி வந்துகிட்டே இருந்தா, மாறி நான் எனக்கு தான் வருவான்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன்டா, என்ன செய்யறது. ஓ, நாய் நினைக்குமே அல்ற சொல்ல நமக்கு தான் அப்படி நினைத்து கொண்டிருக்கும் பொழுது என்னையும் விட்டு விட்டா, அவனையும் விட்டு விட்டா, திடீர்னு ஒன்றத்தை நடுவில் வந்து நிற்கிறான்டா. யாரு? அவன் தான்டா. அந்த அப்படி ஆகட்டும் உங்க பாட்டேன் நாராயணன் என்னும் போல் வாழ்வுன்றதுக்கு தான் அவர் சொன்னார், அப்படி ஆகட்டும்னு. ஆக மொத்தத்துல இருவருக்குமே எப்படி அமைஞ்சிச்சு, நான் கேட்ட வரம் என்னாச்சு, அப்படி ஆகட்டும் கேட்டலையா, நீ என்ன கேட்ட அப்படி என்ன பார்த்து என்ன கேட்டேன், நீங்க அவனுக்கு குரங்கு மாமா போடும், அதே போக எனக்கு வந்துருச்சு. அதே போங்க அவனுக்கு போயிருச்சு. யாராவது ஒரு பொம்பளை வயசுக்கு வந்து மாதிரி அது நாட்டுக்கு இளவரசியா போறவ கரடியும் குரங்கு கட்டுவாளா, கட்ட மாட்டா. அப்படி நாங்க 2 பேரும் காத்திருக்க இடையில வந்தேன் பாரு, நேத்து வந்தவன் யாரு, பாட்டே நாராயணன், அவன் தள்ளிட்டு போயிட்டான். ஓ, அப்ப காத்து இருந்தது நீங்களும் உங்க நண்பனும் கூட்டிட்டு போனது என் பாட்டேன், உங்க பாட்டை. ஆமா, அப்ப அவன் கூட்டி போனது உங்க பொண்டாட்டிய. அந்த கதையில இல்லங்க, அந்த பொண்டாட்டி நீங்க நினைச்ச பொம்பளையா படப்பையில, எனக்கும் பொண்டாட்டியில அவனுக்கும் பொண்டாட்டியடா. இதுக்கு இன்னொரு முழுமையான பழமொழி என்னன்னா, நீங்க தான் பாதிக்கப்பட்டவரா. மேட்டு புஞ்சைய உழுதவனும் கட்டான், மேனாமினிக்க தொட்டவனும் கட்டான்றாங்கல்ல, எவன் மேட்டு புஞ்சைய உழுதவன், அவன் சிச்சுக்கங்க அவன் கேட்கறதுக்கு, அவன் ஏதோ போட்டு கேட்டுக்கிட்டே கிடக்காண்டாவன்.
மேட்டு புஞ்சைய தெரியாத கேக்குறேன். மேட்டு புஞ்சைய தெரியாதுலாம். மேட்டு புஞ்சைனா இப்ப புஞ்சை என்பதை பொதுவா வந்து ஏறாமேடுதான். ஆமா, ஏறாமேடு. ஆமா, வானமாரி வானமாத்த பூமி, அது மழை இதுன்னு வத்த இருக்கும். புஞ்சை என்பது அப்படி அல்ல. ஓ, நஞ்சைக்கு புஞ்சைக்கு வித்தியாசம் இருக்கு. அப்ப நஞ்சை என்பது ஆத்துக்கால் பாசனம், கம்மா பாசனம், கிணத்து பாசனம், அதெல்லாம் போறது. புஞ்சை என்பது ஏறாமேடு தானே. அது மழை வெஞ்சா ஏற்கனவே புஞ்சை, அதுல இன்னும் மேல இருக்கிற புஞ்சையில விவசாயம் பண்ணணும்னா அதுல தண்ணி ஏறுமா? மேடா இருக்கிற புஞ்சையில தண்ணி ஏறாது இல்லையா? ஏறாது. அப்ப அது வந்து நீ உழுது என்ன பண்ண போற? ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும்லாம் போயிடும். அதே மேட்டு புஞ்சையை உழுதவன் கெட்டான், மேலாமணிக்கு கட்டவன் கெட்டான். அப்படின்னா மேலாமணிக்குன்னா ஆறு அது ஏன்டா சொல்லக்கூடாரா? சும்மா சொல்லுங்க. பாக்குறதுக்கு குமல காலத்துல பார்த்தா அவதே அழகியா இருப்பா. ஓஹோ, அப்படியே முணுமுணுக்கு சேலை. ஆமா, 4 பசு எலி மசு மாதிரி இருக்கு. ஓயா இப்படி சீவி விடுவா அப்படி இப்படின்னு பார்த்தா நரிக்குடி பட்டால 10 பேர் அந்த அவளத்தையும் பார்ப்பேன். இப்படியெல்லாம் சிலிக்கி முடிக்கிது மேல் மணி காட்டுவா. உப்பு கொள்ளு கூட பிரேசனம் இருக்காது. 4 உருப்படியா நல்ல பொம்பளை காட்டுக்கு போகணும், வேலைக்கு பார்க்கணும், அந்த வேலை பார்க்க மாட்டா. சிலிக்கி முடிக்கிட்டே தெரியவா. இப்படி பொம்பளையை போய் கட்டணம் உருப்படுவானா? அதைத்தான் சொன்ன மேட்டு புஞ்சையை உழுதவனு கேட்டேன், மேல் மினிக்கு கட்டினவனு கேட்டேன். அவ குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டான். ஒத்து வராது. இதே அந்த புண்ணான பழமொழிக்கு விளக்கம். சரியா? எனக்கு புரிஞ்சிருச்சு. ஒத்துக்கிட்டீங்களா? ஒத்துக்கிட்டேன். சரி, இப்பதான் நீங்க இதை திறந்துட்டீங்க. எதை? அறிவு கண்ணு. இருக்கட்டும். நல்லவரா இருக்கீங்க, திறக்கிறது தெளிவா பேசுறீங்க. சரி, உங்களை போல ஒரு முனிவர் எங்க இடத்துக்கு வந்திருக்கு. நல்லாரியா? உண்மைக்குமே நல்லா வாழ்க வாழ்க பல்லாண்டு. ஒரு வரம் எனக்கு கொடுங்க சார். என்ன வேணும் கேளியா? நான் ஒரு பெண்ணை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். அந்த பெண்ணு என்ன காதலிக்கிறா. ஆனா குடும்பத்துல ஒரு சிக்கல் இருக்கு சாமி. என்ன சிக்கல்? நான் சொல்றேன். என்ன எடுத்துறேன்? இல்ல சாமி, நாங்க 2 பேரும் தெரியாதனமா காதலிச்சோம். சரி, நாங்க 2 பேரும் போய் பண்ணாத இடமே இல்ல. காதல் பண்ணாத இடம் என்ன? காதல் பண்ணுனது எப்படி அவங்க ஆத்தாப்பனுக்கு தெரிஞ்சு போயிருச்சு. இப்ப ரொம்ப பண்ற சொல்லு, விஷயத்துக்கு வருவோம். தெரிஞ்சதுனால பிரச்சனை இல்லை சாமி. சரி, அவங்க வீட்லயும் எங்க வீட்லயும் பேசி முடிச்சு பரிசம் எல்லாம் போட்டாங்க. அப்புறம் என்னடா பிரச்சனை உனக்கு? இங்கதான் பிரச்சனை. பரிசம் போட்டு 3 மாசம் ஆச்சு. சரி, பரிசம் போட்டு 3 மாசம் ஆச்சு. ஏன்டா அழுகுற? 3 மாசம் ஆகி அந்த பிள்ளை என்கிட்ட சரியாவே அணைய மாட்டேது சாமி. இது ஒரு பிரச்சனையாடா? இதெல்லாம் நாளுக்கு நாள் சரியாயிரும்டா. ஏப்பா அவன் தொடத்தேன் செஞ்சா நீ ஒட்டி போறேப்பா.